சிம்பிளாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப்பு பாஸ்தா வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு பவுல் எடுத்து கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. கூடவே கொஞ்சம் கேரட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா தக்காளி எடுத்து அதோட ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இன்னொரு கடாய் எடுத்து கொஞ்சமாக பட்டர், ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு க்ரஷ்டு கார்லிக் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பியூரி இதில் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கவர் பண்ணி நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். நம்ம ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா வேக வச்சோம்ல அந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சிருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்தா சீசனிங் கொஞ்சம், அதுக்கப்புறம் ஆரிகானோ கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான பாஸ்தா ரெடிங்க. இந்த பாஸ்தாவோட நமக்கு வேணும்னா வெஜ்ஜீஸும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பாஸ்தா, கிரேப்ஸ், அப்புறம் திருநெல்வேலி அல்வா.